ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு சீரியல் இண்டஸ்ட்ரியிலே, டெலிவிஷனில் உள்ள சீரியல் இண்டஸ்ட்ரியிலேயே க்யூட்டான கப்புள்ஸ்லாம் நிறைய பேர் உருவாகி நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு தான் இருக்காங்க. அதில் குறிப்பாக சொல்ல போனால் நம்ம ஆலியா மனசா அண்ட் சஞ்சீவ் நல்லபடியாக இண்டஸ்ட்ரி லைஃப்லையும் பர்சனல் லைஃப்லையும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் இந்த டெலிவிஷன் இண்டஸ்ட்ரியிலேயே நல்ல இடத்த பெற்று சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்காங்க. நிறைய விஷயங்களும் சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணி மக்களை ரொம்ப என்டர்டைன் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு ஷாக்கிங் நியூஸை வெளியிட்டிருக்காங்க. அந்த ஷாக்கிங் நியூஸ் கேட்டால் நீங்களே அதிர்ச்சி ஆகுங்க. மக்கள்லாம் ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டாங்க. அது என்னன்னு தெரிஞ்சதுக்கு நம்ம வீடியோலாம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். அது என்னென்னா, இந்த டெலிவிஷன் இண்டஸ்ட்ரியிலேருந்து குயிட் பண்ண போகிறாங்க. இந்த விஜய் டெலிவிஷன் அந்த மாதிரி எல்லா டெலிவிஷன்லேருந்து குயிட் பண்ண போகிறேன், பர்சனல் லைஃப்பை பார்க்க போகிறேன் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. எனக்கு இந்த இண்டஸ்ட்ரி, சோஷியல் மீடியா, டெலிவிஷன் லைஃப் அதை தாண்டி பர்சனல் லைஃப்னு ஒன்று இருக்குது. எனக்கு 2 பேர் இருக்காங்க, 2 பிள்ளைங்க இருக்காங்க. எனக்கு அவங்க 2 பேரை சமாளித்து தான் இந்த மாதிரி டெலிவிஷன்லாம் பண்ணி அவங்களாம் என்டர்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன். பர்சனல் லைஃப்பையும் தாண்டி என்னால் முடிஞ்ச அளவு உங்களை என்டர்டைன் பண்ணிட்டு தான் இருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவு உழைப்ப போடுறேன். டெலிவிஷன் லைஃப்பில் என்னால் முடிஞ்ச அளவு உழைப்ப போடுறேன். அது எப்படி நல்லா முடியுதுன்னா, என் 2 பசங்களை சஞ்சீவோட அம்மா தான் நல்லபடியாக பார்த்துருக்காங்க. எந்த குறையும் இல்லாமல் நீ ஷூட்டுக்கெல்லாம் போகாத அந்த மாதிரி சொன்னதே கிடையாது. அந்தளவு என்னை சந்தோஷமாக பார்த்துக்கிறாங்க. அதனால தான் என்னால் இந்த அளவு டெலிவிஷன் லைஃப்பில் இருக்க முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப உடம்பு சரியாதனால, பசங்களை பார்க்க ஆள் இல்லாதனாலையும் இந்த டெலிவிஷன் இண்டஸ்ட்ரியை விட குயிட் பண்ண போகிறேன். போதும், இந்த இண்டஸ்ட்ரியில் என்ஜாய் பண்ணதும், உங்களை என்ஜாய் பண்ண வச்சதும் எனக்கு போதும். இந்த டெலிவிஷனை விட்டு நான் குயிட் பண்ண போகிறேன், மொத்தமாக குயிட் பண்ண போகிறேன், முடிச்சுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னா, சஞ்சீவோட அம்மா என்ன ஒரு நாள் ஷூட்டுக்கு போகாத, அதை பண்ணாத, இதை பண்ண ஒன்றுமே சொன்னதே கிடையாது. நல்லபடியாக சந்தோஷமாக பார்த்துருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அப்போ நான் தானே இப்போ நல்லபடியாக பார்த்துக்கணும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இதே அவங்களே வாயால் நீ ஷூட்டுக்கு போகாத அப்படின்னு சொன்னால் நான் உடனே குயிட் பண்ணிடுவேன். ஆனால் அவங்க சொல்லாமல் இருக்காங்க. அப்படி நான் குயிட் பண்ணி தான் ஆகணும். அவங்க நல்லபடியாக பார்த்துக்கலான்னு இருக்கேன். நான் இந்த இண்டஸ்ட்ரியிலே எத்தனை நாள் இருப்பேன்னு தெரியாது. ஆனால் இருக்கிறவரையும் உங்களை என்ஜாய் பண்ணி தான் இருப்பேன். அவங்களுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, நான் குயிட் பண்ணணும், பசங்களை பார்த்துக்கணும். சொல்லப்போனால் உடனே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நீ இந்த மாதிரி குயிட் பண்ணிடு, இந்த மாதிரி இண்டஸ்ட்ரிக்கெலாம் ஷூட்டுக்கெலாம் போகாதுன்னு சொன்னால் உடனே நான் லீவ் பண்ணிடுவேன். ஆனால் இப்போ நான் சொந்தமாக டிசிஷன் எடுத்திருக்கேன், நான் இந்த இண்டஸ்ட்ரியை விட்டு குயிட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்கள் எல்லாம் பயங்கரமாக ஷாக் ஆகியிருக்காங்க. ஓகே காய்ஸ், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இவ்வளோ நேரம் பார்த்துருக்கீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்ததுக்கு ஒரு லைக்காவது போடலாமே, இவ்வளோ டீட்டெயில்ஸ் தெரிஞ்சு சொல்கிறேன், ஒரு லைக்காக போட்டுருங்க.